வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி இன் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன வந்து பார்க்க போறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ ஜிஎஸ்டில ப்ராடக்ட் அதுக்கப்புறம் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கு. அது ரெண்டும் சேர்த்து தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்றாங்க. ஆனா அந்த கூட்ஸுக்கும் அந்த சர்வீஸுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் போடணும், அது வந்து பட் எத்தனை பர்சன்டேஜ் போடணும் அது பட் எத்தனை பர்சன்டேஜ் போடணும், அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டேட் சென்ட்ரல் அது வந்து கரெக்டாக எப்படி வந்து பிரிக்கணும், அதை பற்றி ஃபுல்லாக சொல்றது தான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பிரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ரெண்டு மெத்தட் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து கரெக்டாக பட் ஹெச்எஸ்என் கோட். இது வந்து ஹார்மோனியன் சிஸ்டம் நாமினேட்டர் வந்து சொல்லுவாங்க. செகண்ட் வந்து சாஸ் கோட் சொல்லுவாங்க, அதாவது எஸ்ஏசி சாஸ் கோட் சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டு கோட நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைனா சொல்றேன். இந்த ஹெச்எஸ்என் கோடுன்றது இந்த கூட்ஸுக்கு, அதாவது பர்டிகுலர் கூட்ஸுக்காக அதுக்கு வந்து கோடு வந்து கரெக்டா இருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து டேபிள் ஏதாவது சேல்ஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோடு இருக்கும். அந்த ஹெச்எஸ்என் கோடு தான் தீர்மானிக்கும் கரெக்டா இந்த ப்ராடக்ட் வந்து 5% டேக்ஸ்ல போகுமா இல்லைன்னா 12% டேக்ஸ்ல போகுமா, அந்த கோடு தான் தீர்மானிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து கேட்டகரி வந்து இப்போ வந்து ஒரு கூட்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரில எக்கச்சக்க கூட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சமையல் பாத்திரம் அது சேல்ஸ் பண்ணா அதுவும் ஒரு கூட்ஸ் தான். இந்த மாதிரி இந்த டேபிள் சேர் அதுக்கப்புறம் கார் பைக் எல்லாமே கூட்ஸ் தான். இந்த கூட்ஸுக்கெல்லாம் நம்ம கரெக்டா டேக்ஸ் கட்டணும். அந்தந்த கூட்ஸுக்கு கரெக்டா எத்தனை பர்சன்டேஜ் வரணுமோ அதுக்கு கரெக்டா டேக்ஸ் போடுறது, டேக்ஸ் வந்து போடுறதுக்காக அதுக்காக சில கோடு தான் ஹெச்எஸ்என் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்எஸ்என் கோடு வச்சுதான் கவர்மெண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த டாக்ஸ், இந்த கூட்ஸுக்கு இந்த டாக்ஸுக்கு வந்து தீர்மானிக்கிறது இந்த இதுதான். இந்த ஹெச்எஸ்என் கோடு ஃபுல் ஃபார்ம் வந்து ஹார்மோனைசேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதாவது ஹெச்எஸ்என் ஹார்மோனைசேஷன் சிஸ்டம் நாமினேட்டர் சொல்லுவாங்க. இது எதுக்கு வந்து பயன்படுறதுன்னா சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸுக்காக பயன்படுறது. இந்த ஹெச்எஸ்என் கோட் வந்து 8 யூனிட் டிஜிட் கோட்ல இருக்கும். பட் இதை யார டெவலப்ட் பை தி வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன், இது ஷார்ட்டா WC சொல்லுவாங்க. இவங்க தான் முதல்ல வேர்ல்டுக்கு வந்து இந்த ஹெச்எஸ்என் கோடை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வேர்ல்ட்ல இருக்கிற அதாவது யார் ஜிஎஸ்டி வந்து டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே காமனா இந்த ஹெச்எஸ்என் கோடு வச்சுதான் அவங்களோட டாக்ஸை வந்து தரம் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் அதே மாதிரி வந்து பண்ணுது. இதுதான் ஹெச்எஸ்என் கோடு. நெக்ஸ்ட் வந்து சாஸ் கோடு சொல்லுவாங்க, எஸ்ஏசி சாஸ் கோட். சாஸ் கோட் என்றது என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஹெச்எஸ்என் கோடு, அதே மாதிரி தான் சாஸ் கோடு. ஆனா சாஸ் கோடு எதுக்கு பயன்படுதுன்னா சர்வீஸ்க்காக பயன்படுது. இப்போ நம்ம கூட்ஸ் ஏதாவது நம்ம சேல்ஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்றதுக்கு ஹெச்எஸ்என் கோடு வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து தேவையா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சர்வீசஸ், இப்ப நம்ம ஏதாவது சர்வீசஸ் ஆஃபர் பண்ணாலும் இல்லைன்னா பை பண்ணாலும் அதை வந்து அதுக்கு வந்து கரெக்டான டாக்ஸை நம்ம பே பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கிறது வந்து இந்த சாஸ் கோடு பயன்படுறாங்க. இது வந்து சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க. இது வந்து 6 டிஜிட் யூனிஃபார்ம் கோட்ல இருக்கும். இது வந்து 6 டிஜிட் யூனிஃபார்ம் கோட்ல இருக்கும். பட் இது வந்து நம்மளோட சர்வீசஸுக்கு எந்த மாதிரியான ஜிஎஸ்டி பே பண்ணும் அதுக்கும் இந்த சாஸ் கோடு வந்து பயனுள்ளதா இருக்குது. இதுதான் சாஸ் கோடு. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெச்எஸ்என் கோடு அதுக்கப்புறம் இந்த சாஸ் கோடு, இது ரெண்டும் பயன்படுத்திட்டு தான் ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ் எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த சர்வீசஸுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி போடணும்ட்டு இந்த ரெண்டு கரெக்டா மெத்தடை வச்சுதான் அவங்க வந்து தரம் பிரிக்கிறாங்க. மூணாவது வந்து ஜிஎஸ்டி டைப்ஸ். இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்றது இப்போ நீங்க ஒரு டாக்ஸ் கட்டும் போது அது வந்து சிஜிஎஸ்டி அதுக்கப்புறம் கரெக்டா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி என்று கரெக்டா 3 வாட்டி பிரிக்கிறாங்க. இப்போ அதாவது எஸ்ஜிஎஸ்டி என்பது
ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதுவே சிஜிஎஸ்டி இருந்தது, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ ஸ்டேட் ஜிஎஸ்டி இருந்தது. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸஸோ பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுக்கு வந்து 18% நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணும்போது எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க வந்து பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கரெக்டா 9%, மீதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டா 9% அது வந்து தனித்தனியா பிரிச்சுட்டு போவோம். இதுதான் சிஜிஎஸ்டி. எஸ்டிஎஸ் ஐஜிஎஸ்டி இருக்குது. இப்ப வந்து நீங்க வந்து சென்னையில இருக்கிறீங்க, ஆனா நீங்க டெல்லியிலயோ மும்பைலயோ உங்க ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்ல நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க டாக்ஸ் பே பண்ணும்போது நீங்க டாக்ஸ் பே பண்ணும்போது ஐஜிஎஸ்டி வரும். அதாவது நீங்க ஐஜிஎஸ்டில தான் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்காக தான் ஐஜிஎஸ்டி வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. பட் ஐஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வரும். இந்த ஐஜிஎஸ்டி வந்து மோஸ்ட்லி உங்க ஸ்டேட்ல இருந்து நீங்க அனதர் ஸ்டேட்டுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்தா அப்போ நீங்க டாக்ஸ் பே பண்ணும்போது இந்த ஐஜிஎஸ்டில தான் நீங்க வந்து உங்களோட டாக்ஸ காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, இது வந்து யூடிஜிஎஸ்டி சொல்லுவாங்க. யூடிஜிஎஸ்டி என்பது இந்த யூனியன் பிரதேசம் எல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சிஜிஎஸ்டி சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டேட் நீங்க எடுக்கும்போது உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கும்போது சிஜிஎஸ்டி அதுக்கப்புறம் எஸ்டிஎஸ்டி வரும். இதுவே ஒரு யூனியன் பிரதேசத்துல இருக்கும்போது யூடிஜிஎஸ்டி அதுக்கப்புறம்